வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு 2-3 நாளாக அந்த ஈரான் போரை விட இங்கே நம்ம சமூக வலைதளங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரு அக்கப்போரை கூட்டிகிட்டு இருக்கு. அங்கே ஈரான் போரை விட இந்த அக்கப்போர் பெரிய அக்கப்போராக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தலைவர் விஜய் இருக்காருல்ல, அவர் திரிஷாவை கூட்டிகிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாரு. ஐயையோ போயிட்டாரு. எப்போ போனா என்ன, அவங்க ஒரே கம்பெனியில் இப்போ கடைசியாக நடிச்சாரே கோட்டு, அந்த படத்தை தயாரித்தது அந்த ஏஜிஎஸ் நிறுவனம் தான். அந்த படத்தில் இவருக்கு சம்பளம் கொடுத்த அந்த மாதிரி அந்த ஒரு மட்ட சாங்குன்ற ஒரு சாங்கில் 2 பேரும் ஆடி இருந்தாங்க. அதில் அந்த அம்மாவும் திரிஷா அந்த அம்மாவும் நடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு அவங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. இவருக்கு நடித்தவர் அப்படின்ற பேரில் பத்திரிக்கை வச்ச மாதிரி அந்த அம்மாவுக்கும் பத்திரிக்கை வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து போனாங்க. இப்போ சேர்ந்து போனதுனால என்ன ஆகி போச்சு சொல்லுங்க? ஏன் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சிருச்சா? இல்லை இங்கே கார்பரேஷனில் அப்படியே தண்ணி அப்படியே சூப்பராக விட்டுக்கிட்டு இருந்தீங்க, அந்த தண்ணி நின்று போச்சு. ரோடெல்லாம் அப்படி பளபளன்னு இருந்துச்சு. இவங்க 2 பேர் ஒன்றா போனதுனால அது குண்டு குழியுமா ஆகி போச்சு. இப்போ அவங்க 2 பேர் போனது தான் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. அது அவங்க பிரச்சனைங்க, அது அவங்க பிரச்சனை. அதை ஏன் நாம் பேசணும்? இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை ஒருத்தனாச்சும் இந்த 2 நாள் எவனாச்சும் பேசுனீங்களாடா? எவனாச்சும் பேசுனீங்களா? திருவண்ணாமலையில் ஒரு 2 வயசு குழந்தை, அந்த 2 வயசு குழந்தை என்னன்னு தெரியுமா? அதுக்கு என்ன, இவன் யாரு, இவன் என்ன செய்யறான்றது கூட அந்த குழந்தைக்கு புரியாது. முதல்ல அந்த 2 வயசு குழந்தையிட்டு பார்த்து உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா உனக்கெல்லாம் எங்க கொழுப்பு இருக்கணும்டா, உனக்கெல்லாம் எங்க கொழுப்பு இருக்கணும். அந்த குழந்தைய செதைச்சு கொலை பண்ணியிருக்கான் ஒரு திமுக பிரமுகர். அதை எப்படி போட்ட? அப்படியே ஸ்க்ரோலிங்ல அதை கூட போடலை. அந்த நான் சொல்றேனே, அந்த மெயின் ஸ்ட்ரீம் நாங்கள் நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேல, ஒரு நாளத்துல இருந்த உன்னை தேடி போய் பார்த்தோம். இப்போ உன்னை மிதிக்கிறதுக்கு தான் உன்னை பார்க்கறது, உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு தான் உன் மீடியாவே பார்க்குறாங்க மக்கள் பூரா. பொய் அந்த காலத்துல ஒரு செய்தி வந்துச்சுன்னா நம்ம காதுல கேட்போம். அந்த செய்தி உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த செய்தி சேனல்களை பத்திரிகைகளை போய் படிப்போம். ஆனா இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? நீ போட்டு விட்டுற, எதையாச்சும் ஒன்று போட்டு விடுற. அது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நாங்கள் போய் சமூக ஊடகங்களில் யூடியூப் அது இதுன்னு போய் தேடி பார்த்தா அந்த உண்மைத்தன்மை அது வேற மாதிரி இருக்கு. ஆனால் நீ வேற மாதிரி போடுற. திருவண்ணாமலையில் அந்த மாதிரி இருக்கு. ஒரு திமுக பிரமுகர் கைது பண்ணியிருக்காங்க. அது 2 வயசு பிள்ளைன்றனால கைது பண்ணியிருக்காங்க போல. தேர்தல் வர்றதுனால நாங்களும் நல்லவங்க அப்படின்னு காட்டுறதுக்காண்டி கைது பண்ணியிருக்காங்க. அதை ஒரு பெட்டி செய்தி மாதிரி தான் போட்டேன், ஸ்க்ரோலிங்கில் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நாங்குநேரியில 3 2 வீலர்ல 9 பேர் சேர்ந்து சரமானிக்கு வெட்டியிருக்கான். போதை கலாச்சாரம், போதை கஞ்சா போதையும் அந்த டாஸ்மார்க்கே அடிச்சுட்டு போய் சர்ற மாதிரி வெட்டியிருக்கான். அவன் யாரு, எதுக்கு, ஒரு முன்பின் பாக எதுவுமே இல்லை மக்களே. சர மாதிரி போதையில போய் வெட்டியிருக்கான். அதுல ஒருத்தர் மாற்றுத்திறனாளி. அவரால் ஒரு ஓட கூட முடியல. அவர் தன்னை தப்பிச்சுக்க முடியல. இயலாமையா அவர் உயிரே போயிருச்சு. சரி, அதுல நீ நடவடிக்கை எடுத்து அதை நீ பெரிய செய்தியா போட்டு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா இங்க பாரு, இவங்களை நாங்க கைது பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு இந்தந்த தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்றத நீ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போட்டு காமிச்சு, பத்திரிகையில போட்டு காமிச்சிருந்தேன்னா இங்க மானாமதுரையில் நடக்குமா? அது நடந்து 2 நாள்ல இங்க சிவகங்கை மானாமதுரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல அங்க இப்படிதான் வெட்டி ஓட வெட்டி இருக்காங்க. நல்ல வேலைக்கு அங்க ஒரு உயிர் போகல. ஆனால் அடிபட்டு நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். நீ அதை பெருசாக்கி இந்த மாதிரி அவங்கள கைது பண்ணியிருக்கோம், அவங்கள இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்கோம், நீ உடனுக்குடன் நீ தண்டனை கொடுத்தேன்னா அடுத்த இந்த மாதிரி நடக்குமா? அதை அப்படியே போகிற போக்கில் பெட்டி செய்தியாக போட்டுட்டு போயிடுறது. இங்கே திருவள்ளூரில் தெய்வ செயல்னு ஒருத்தன், இந்த ஃப்ராட் வேலை பண்ணுறவனுக்கு பேரை பாருங்க மக்களே, தெய்வ செயல். ஆமாம்மா, நீ செஞ்ச செயலுக்கு உனக்கு பேர் தெய்வ செயல் தான். அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தி, அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கும் போல, அவனை கல்யாணம் முடிக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க போல, அந்த பொண்ணை ஏமாத்தி மித்தவங்களுக்குலாம் இரையாக்க பார்த்துருக்காமே. மித்த கட்சி பிரமுகர்களுக்கு, வேறவங்களுக்கு, பணக்காரவங்களுக்கு பூரா இரையா. அந்த பொண்ணு வெளியே கத்தி கதறா. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா என்னை கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டாங்க, என்னை மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு போட்டோவோட பேரோட சொன்னா, அதுக்கும் நடவடிக்கை இல்லை, அதையும் விட்டுட்டீங்க. இப்படி நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கொலை இதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த செய்திய லயனுக்கு லயன், அதுக்கு பாட்டு என்ன, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன, ஒரே நிற உடையில் வந்தார்கள்,
வச்சாங்க, ஒரே கார்ல வந்தாங்க. ஆமாப்பா, அங்க போர் நடக்குது ஈரான்ல, பெட்ரோல் கிடைக்கிறது கொஞ்சம் இதா இருக்குன்னு 2 பேரும் ஒரே கார்ல வந்தாங்க. உனக்கு எங்க எரியுது? ஃப்ரெண்டு ஏன் ஒரே கார்ல போக மாட்டாங்களா? அப்படியே அவங்க வரட்டுப்பா, அதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அதை லைன் போட்டு ஒரு விவாகரத்து பத்திரம் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் அதுக்கு இந்த மாதிரி பெட்டி செய்தி போட்டு, இந்த சன் நியூஸ்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த நாங்குநேரி பிரச்சனை அது இது எதையுமே போடலை, 50 இது போட்டிருக்கான். இந்த கார்டு போட்டு வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா, அதை அவன் இதில் இப்பயும் இருக்கு, போய் பாருங்க மக்களே. ஒரு விவாகரத்து அப்படின்றது நடக்கத்தான் செய்யும், அது ஆண் பெண்ணு ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறது. அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பெட்டி செய்தி ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் கொடுத்து, இது இவங்க, இது அவங்க, இது அதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து அப்படி போட்டு அதை இது பண்றியே, நீ என்னைக்காச்சும் பண்ணிருக்கியாடா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கே அந்த தருதலை, அது வாயிருக்கு பேர் வழின்னு சொல்லிட்டு சாக்கடையா கக்கி விடும். அது எந்த மேடைக்கு போனாலும் அது வாயில இருந்து வர்றது பூரா சாக்கடை தான். அதுக்கு ஒரு கோர்ட்டு இது நீ இப்படி பேசியிருக்க, ஒரு நடிகையை பேசின, ஒரு தலைவர் அப்படி பேசின, ஒரு ஆளுநர் அப்படி பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் அவரை கைது பண்ணுங்க, அவர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் பண்ணுச்சு. அவனுக்கு கைதியும் பண்ணல. இப்ப அவன் அந்த அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான். அந்த பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களே மக்களே, அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் யார் உதவி செஞ்சது? திமுக தான் உதவி செஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி சாக்கடை வாயனை வச்சுதானே இதெல்லாம் பேச வைக்க முடியும். அதுக்காண்டி திமுக தான் அவனுக்கு அந்த பெயில் ஆர்டரோ அந்த ஸ்டே ஆர்டரோ என்னமோ சொல்றாங்க, அதை வாங்குறதுக்கு அவங்க தான் உதவி இருப்பாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு உதவுறாங்க, அவங்கள கண்டிக்கிறது இல்லை அப்படின்னா எப்படி கண்டிப்பாங்க? அவங்க அமைச்சரே அந்த மாதிரி தானே பேசுறாரு. பெண்களை எப்படி பட்டை நாமம் எவ்வளவு அருவறுப்பா பேசணுமோ அவ்வளவு அருவறுப்பா. என்ன ஃபேரல் லவ்லிலாம் தடவிட்டியா? 1000 ரூபா வந்துருச்சா? நல்லா குழுன்னு வந்திருக்கீங்களே. எந்த எம்பிக்கு நிக்கிறவனாச்சும் ஒரு கேம்பெயினுக்கு போய் இப்படி சொல்லுவாங்களே, ஏன்னா ஆள் பார்க்க நல்லா பலபலன்னு இருக்கீங்களே, ஃபேரல் லவ்லிலாம் போட்டு வந்தீங்களா, என்ன 1000 ரூபா வந்துருச்சா? இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்பி ஆக்கி வச்சிருக்கோம். அதனால எம்பிகளையே கண்டிக்க துப்பு இல்லைன்னா இந்த பேச்சாளர் இவங்கெல்லாம் 3ஆம் தரம் பேச்சு, அவனுடைய தரமே 3ஆம் தரம் தான். அந்த 3ஆம் தரக்காரங்களும் இவங்க எப்படி கண்டிக்க போறாங்க? அது கண்டிக்க மாட்டாங்க. திமுகனாலே அதுதான். இப்ப நேரு இருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் மேல எல்லாம் ஊழல் புகாரு, அதை கைது பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஈடி இருக்குதுல, அவங்க நம்ம நீதிமன்றமும் சொல்லிருச்சு, அமலாக்கத்துறையும் சொல்லிருச்சு. இவங்க அந்த டிஜிபி போடாம அந்த பொறுப்பு டிஜிபி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? டிஜிபின்னு ஒருத்தரை போட்டுட்டோம்னா அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அதுக்காண்டியே இவங்க டிஜிபியே போடாம பொறுப்பு டிஜிபி. இந்த பொறுப்பு டிஜிபி போடுற இந்த அரசு பொறுப்பு இல்லாத அரசு தான். எதுவுமே பொறுப்பு இல்லை, எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை. ஆனா ஒருத்தன் பெட்ரூமா நல்லா எட்டி பார்ப்பேன், விளக்கு பிடிப்பேன். அடுத்த பெட்ரூமை எட்டி பார்த்து அந்த விஷயத்த பேசணுமா, வாய் இங்க இருந்து இங்க வரைக்கும் பேசுவேன். இன்னொன்னு என் மீடியா மட்டும் இல்லை, எல்லா மீடியாவுக்கும் காசு கொடுத்து அதை பெருசாக்க வைப்பேன். சமூக ஊடகத்துக்கு இந்த தீய சக்தி, இப்ப நம்ம தலைவர் திமுகவை தீய சக்தி, நான் தூய சக்தின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப திமுக வாடகை வாயெல்லாம் என்ன சொல்லிட்டு தெரியுது தெரியுமா? என்ன பெரிய தீய சக்தி எங்களைன்னு சொன்ன, நீ தூய சக்தி என்ன, இப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது. முட்டா பசங்களை அவங்களுக்கு தான் சொல்றேன். அவர் தீய சக்தின்னு சொன்னதுக்கு கலைஞர் இத்தனை மனைவி வச்சிருந்தாங்க, ஸ்டாலினை பத்தியோ உதயநிதியை பத்தியோ தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அவங்களை தீய சக்தின்னு அவர் சொல்லவே இல்லை. என்னைக்குமே எங்க தலைவர் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படி இருக்காங்க அதனால அவங்க தீய சக்தின்னு சொல்லல. அவங்க ஊழல் பண்றாங்க, அரசாங்க ஊழியர்கள் பண்ற தப்புக்கு துணை போறாங்க, அவங்க கமிஷன் வாங்க வச்சு அவங்க அவங்களுடைய வேலையை பூரா மீற வச்சு அந்த கமிஷன்ல இவங்களும் இது வாங்கிக்கிறாங்க, கமிஷன் வாங்கிக்கிறாங்க, பங்கு வாங்கிக்கிறாங்க, அதனால அவங்க தீய சக்தி. அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் தூய சக்தி. நான் வந்தா கமிஷன் இருக்காது, கரப்ஷன் இருக்காது, கலெக்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது, நான் தூய்மையா நான் இந்த ஆட்சியை நடத்துவேன் அப்படின்னு. யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே எங்க தலைவர் தீய சக்தின்னு சொல்லவே இல்லை. அதனால நீ இதை எடுத்துட்டு வந்துடாத, நீ என்ன பெரிய தூய சக்தியா, நீ எப்படி தூய சக்தின்னு சொல்ல போச்சுன்னு நீ சொல்லுவ, முட்டா பையன் அந்த மாதிரி சொல்லுவ. அதுக்குத்தான் நான் சொல்றேன், என்ன எங்க தலைவர் தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு தீய சக்தின்னு சொல்ல. நீங்க செஞ்ச ஊழல், இந்த நாட்டை கொள்ளையடிச்சு சுரண்டி வச்சிருக்கீங்களா, அதை வச்சுதான் உங்களை தீய சக்தின்னு சொல்றாரு. இந்த தீய சக்தி வேணுமா, இந்த தூய சக்தி வேணுமா எங்க தலைவர் கேட்கிறார். நேரு மேல இடி வழக்கு எடுக்க சொல்லியிருக்கு. அது உங்க அண்ணுக்கு தெரியல.
செந்தில் பாலாஜி இந்த 10 ரூபான்னு சொல்லி வாங்குறாரு, அதுவும் உங்க கண்ணுக்கு தெரியல. சிவாஜி கிருஷ்ணமிஸ்னு இந்த சாக்கடவாயன் அவன் இப்படி பெண்களை பூரா ஆபாசமா பேசிட்டு திரியிறான், அது கண்ணுக்கு தெரியல. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பூரா இது கண்ணுக்கு தெரியல. இந்த சிறுமியை வந்து ஒரு பச்சிளங்குழந்தை, அதை சிறுமின்லாம் சொல்ல மாட்டேன் மக்களே, பச்சிளங்குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து அது என்ன வாழ்க்கை, அது என்னன்றது கூட தெரியாத ஒரு குழந்தைய செதச்சான் பார்த்தீங்களா, அதை பத்தி பேச மாட்டான். தாவேக்கா தனித்து விடப்பட்டதா, விஜய் வந்து தனியா நிக்கிறார், தனி மரமா நிக்கிறாரு. நாங்க தான் கூட்டத்திலே சொல்லிட்டோமே, தனிச்சு நிக்கிறதுக்கு எங்களுக்கு தில்லு இருக்கு, 234 நாங்க நின்னா நாங்க ஜெயிப்போம். எங்க கூட வந்தீங்கன்னா, இத்தனை வருஷமா உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, எங்க கூட வந்தீங்கன்னா ஆட்சியிலேயே அதிகாரத்திலே பங்கு தருவோம் அப்படிதான் சொன்னமே தவிர எங்களுக்கு பயமா இருக்கு. இப்ப முதல்வர் இருக்காரு, 23 பேரையும் கூட்டிட்டு வந்து பயமா இருக்கிறவன் பூரா என் மேல வந்து படுத்துக்கோ, பயமா இருக்கிறவன் பூரா என் மேல வந்து படுத்துக்கோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்தது போனது ஒரு லெட்டர் பேட் கட்சி, யாரா இருந்தாலும் சரி, லெட்டர் பேட் கட்சியா இருந்தா கூட சரி, இழுத்து சேராட்ட மாதிரி வாரியா வாரியா வாரியான்னு உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அவருக்கு தான் பயமா இருக்கு. பயமா இருக்கிறவரு 18 கட்சியோட நின்னவர் இந்த தேர்தலில் 23 கட்சியோட வந்திருக்காரு. நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற அந்த என்டிஏ கூட்டணியே ஆள் பிடிச்சிருக்கு. எங்க தலைவர் ஆரம்பத்துல சொன்னதை இன்னைக்கு சொல்றோம், அவர் சொன்னதான் நாங்களும் சொல்றோம், தனியா நிக்கிறதுக்கு எங்களுக்கு தில்லு இருக்கு. முடிஞ்சா நீங்க வந்து மோதுங்க, ஆனா அரசியல்ல மோத முடியாது. பெண்கள் வாக்கு சதவீதம் அதிகமா எங்க தலைவர் வச்சிருக்காரு. பெண்கள் அவங்க மனைவியை விட்டு புகார் கொடுத்தோம், அதுலேயும் பெண்கள் அவரை நம்பல, அவரை மதிக்கிறாங்க, அவர் மேல இருக்கிற மரியாதை இன்னும் குறையல, அந்த வாக்கு சதவீதம் குறையல, என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு இதை ஒன்ன பிடிச்சிக்கிறது, இந்த திரிசா மேட்டரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதையே ஊதி 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 பெருசாக்குறது. ஏன்னா வேற டிபேட்டே நடக்காதுல்ல, விஜய் தனியா நிக்கிறது, விஜய் திரிசாவோட போறது, இதுதான் உங்களுக்கு மேட்டரா தெரியும், அதைத்தான் பரப்பி விடுறது. வேற எதுவுமே இங்க விவாதிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சுபிச்சமா இருக்கோம், எல்லாரும் ஆடி காடுல போறோம், எல்லாரும் நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோம், பிள்ளைங்க பூரா நல்லா படிக்குதுங்க.